ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டார். ஸோ இன்றைக்கி என்ன ஷூட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சின்ன கிளாரிட்டி நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் நம்ம திவ்யாவும் பார்வதியை பற்றி பேசினாங்க, கமருதியை பற்றி பேசினாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், இன்றைக்கி என்னங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் வேறு ஒன்றும் நடக்காது. 3 ஏவி போடணும். இன்னும் விக்ரம் மட்டும்தான் ஏவி போட்டிருக்காங்க. இன்னும் திவ்யாவுக்கு, சபரிக்கு, அரோராவுக்கு போடுவாங்க. அந்த 3 ஏவி போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஜாலியாக அவங்க விளையாண்டது இதெல்லாம் இருக்கும். எல்லா கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருப்பாங்களோ அதை போடுவாங்க. அப்புறம் இவங்க க்ரூமிங் பண்ணாங்கல்ல, அதை எடிட்டிங்கில் கட் பண்ணுவானுங்க. க்ரூமிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டாங்க, எமோஷனல் ஏவி. அழுவாங்க. அழுதுகிட்டு எல்லாருமே வழி அனுப்பிடுவாங்க. சரியா? வழி அனுப்பி 4 பேர் மட்டும் உள்ளே இருப்பாங்க. காஸ்டியூம்ஸ் போட்டு பார்க்குறதுலாம் ஒரு கட்டில் வரும். வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைரி கொடுத்துருவாங்க. என்னென்ன நீங்கள் நிகழ்வுகள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்கலாம். அடுத்து லைவ் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்பீச், இப்போ 24/7 வந்து முடிய போகுது, நீங்கள் உங்கள் ஸ்பீச்சை கொடுங்கன்னு சொல்லுவாங்க, பேசிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி எபிசோடில் ஏறாகும். கட். நாளைக்கு ஃபினாலேயில் இந்த எவிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு. ஆனால் எவிக்ஷன் ஷூட்ஸ் வந்து இன்றைக்கி ஷூட் வந்து இன்றைக்கி இருக்கும். சரியா? ஸோ விஜய் சேதுபதி வந்துட்டாராம். இன்றைக்கி ஒரு எவிக்ஷனா 2 எவிக்ஷனாங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும். நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும். சரிங்களா? இன்றைக்கி வராது எபிசோடில், நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தரேன் பேக் டு பேக். அடுத்து இன்றைக்கி ஷூட் முடிஞ்சிடும். அப்புறம் விஜய் சேதுபதி போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவாப்பில். வந்துட்டு இந்த ஃபினாலே மேடையில் வந்து கூட்டு வர்றது மட்டும் நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணி நாளைக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? இவ்வளோ தான். மொத்தமாக சேர்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததை சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை கிராண்ட் ஃபினாலே 6 மணிலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. கிளியரா? இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. நான் எல்லாருமே சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டுட்டு திருப்பியும் வந்து எப்படி நான் நடக்கும்ன்றாங்க. அதனால் இப்போயே சொல்லிடுறேன். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். திவ்யாவும் அரோராவும் உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, பார்வதி மேட்டரில் பார்வதி தான் அந்த பேரை சொன்னாங்க விஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வாய்ஸே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க, பொசசிவாக இருக்கார் பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்து கொடுத்தது அவங்க சொல்லி கொடுக்கலன்னா பிரஜனுக்கு பெரிய பேர் வரும், பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கு ஒரு வேளை திவ்யா காரணமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டைமென்ஷனில் கேம் வந்து இருக்குது. அதுதான் அவங்க நினச்சிட்டு பொசிட்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னங்க இது டாஸ்க் தானே, அது இதுக்கு பொசிட்டிவ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி அவராக கேட்குறா. அதுதான்டா எனக்கும் தெரியல. இன்னொன்று, இந்த தலைவலியில் நான் காஃபி குடிக்காமல் இருந்தப்போ அது நடிப்பு ட்ராமான்னு சொன்னாங்க. அது அங்கெல்லாம் வந்து கேட்காம வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி கேட்குறப்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. மேபி அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் ஒரு டைல்யூட் ஆகிருக்கும். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றத தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் அந்த பாம்பு மேட்டரில் அது வந்து இப்போ தான் கரெக்டாக சொன்னாங்க. அந்த வாஸ்பேஷன் தான் சொல்லியிருக்காங்க, மற்றபடி வாம்புன்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. திவ்யா கொஞ்சம் இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்க பாம்பு அது வந்து வாஸ்பேஷன் தான் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அரோரா அது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, இது வந்து ஒரு போட்டியாளர் தானே, கண்டஸ்டன்ட் தானே, இதுக்கு அவங்க ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலன்னாங்க. அதுதான் எங்களுக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டவுட் வேறு கேட்குறாங்க. என்னன்னா, பார்வதி கமருதீன் வந்து ஃபினாலேக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது. அவங்க வருவாங்களா அப்படின்றாங்க. உடனே அதெல்லாம் இல்லைங்க, ரெட் கார்டு கொடுத்துட்டா வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. அவ்வளோதான். அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் வந்துருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வந்து காஸ்டியூம் போட்டு பார்த்தாங்க. எல்லாருமே வந்து சில்வர் மாதிரி தான் இருக்காங்க ஹோட்டலில். திவ்யா காஸ்டியூம் மட்டும் ஓரளவுக்கு ஓகே, பட் அது ரொம்ப பெருசாக இங்கே நிற்கிது, இவ்வளோ பெருசாக ரொம்ப கட்டி வந்த மாதிரி ஷோல்டரில் அந்த மாதிரி இருந்துச்சு. அரோராவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு காஸ்டியூம், என்னது காஸ்டியூமே போடாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஒரு காஸ்டியூம் இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்புறம் லைவ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைவில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா லைவ் சும்மாவே பயங்கரமாக இருக்கும். இனி 4 பேர் தான் இருக்காங்க, அப்புறம் என்ன கண்டென்ட் இருக்கும், மிச்சர் தின்னுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் மிச்சர் பாஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்வதி பேரை சொல்லி, கமருதீன் பேரை சொல்லி பிக் பாஸ் சொல்லி விழுந்து கை தட்டுறாங்க எல்லாம் எழுந்துச்சு. இந்த அரோராவும் திவ்யாவும் நாட் கூல்மா, தப்பு பண்ணிட்டீங்கல்ல. அதுவும் அரோராலாம் பார்வதிட்டு பிச்சை எடுத்து வந்தவன், அவெல்லாம் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்